வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில தலை தூக்கியிருந்த பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம். தொடர்ந்து கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்கன்னு சொல்லலாம். பெற்றோர்கள் ரீதியா, உறவினர் வகையில, நண்பர்கள் வகையில பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே உங்களை கண்டும் காணாம தான் இருந்திருப்பாங்க. இனி அவங்களாவே உங்களை தேடி வரக்கூடிய நேரம். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. மனசுலையுமே தெய்வீக சிந்தனை, ஆன்ம பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெய்வ பலமும் கூடவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து இந்த காலத்தில் சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் செஞ்சுட்டாவே போதும். இந்த காலம் உங்களுக்கு மேலுமே சிறப்பு தான். தொடர்ந்து தனுசு ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது, எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ராசி அதிபதியை கொண்டிருக்கிறது பண வருமானங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அமையும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சோம்பலை விட்டுட்டு எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்படுறதா. பெரும்பாலுமே குரு பகவான் அதிபதியாக கொண்டிருக்கிறதாலே என்னவோ பண வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே பணத்தை நீங்கள் அவ்வளோக்கும் விரும்ப மாட்டீங்க. பணத்தை விட நீங்கள் குணந்தான் முக்கியம் நினைக்கக்கூடியவங்க. மதிப்பு மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், உத்திராடம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. இந்த ராசி 12 ராசிகளில் ஒரு உபராசி. அது மட்டும் இல்லை, பொன்னிற மஞ்சள் நிறமுடைய ஒரு ஆண் ராசி. குருவா அதிபதியாக கொண்டிருக்கிறதால தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு மாறுபட்ட கோணத்தில் தான் அணுகுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னதான் தோல்வியை சந்திச்சாலுமே உடனே தோண்டு போகவும் செய்வாங்க. ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்து போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தனுசு ராசியோட சின்னமே வில்லேந்து இருக்கக்கூடிய குதிரை வீரன் தான். உங்களுடைய இலக்கு, உங்களுடைய லட்சியத்தை பொறுத்த வரைக்குமே ஒரே குறிக்கோளோட எண்ணங்கள், ஒரு முழு கட்டுப்பாடோடு நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சிறப்பான வெற்றி பெறுன்னு சொல்லலாம். வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு மாதிரி தானே நீங்கள் சொல்லலான்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து எதிர்பாராத கண்டங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் பூரண ஆயுளோடு நீங்கள் வாழக்கூடிய வாழ்வு. எல்லோருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்ச குணம். கள்ளங்கபடம் இல்லாமல் ஆத்மார்த்தமாக பழகுங்கன்னு சொல்லுவீங்க. இதனாலேயே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிடும். பெரும்பாலும் நண்பர்கள் வட்டங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதையுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராயக்கூடிய குணம் இருக்கும். ஒரு விஷயம் செயல்படும் போதே பின்னாடி வரக்கூடிய பலன்கள் என்னென்னங்கிறத நீங்கள் கணிச்சிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய இந்த தீர்க்கமான அறிவால் எல்லாமே சிறப்படைன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு கோவங்கிறது அவ்வளோக்கா வராது. அப்படியே வந்துட்டாலுமே எதிரில் யாருமே நிற்க முடியாதுன்னு சொல்லலாம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை கோபத்தில் சாதாரணமாக இருந்தால் கூட மற்றவங்க பார்வைக்கு அதை கட்டளையிடுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். சுறுசுறுப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்புகள் குடும்ப நிலை, பொருளாதார வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, பிள்ளைகள் வழின்னு எல்லாமே சிறப்பு தான். கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் மட்டும் உங்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட தான் செய்யும். கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல்நிலைங்கிறது அடிக்கடி பாதிக்கப்பட செய்யும். இதை தவிர்த்து மற்றபடி உங்களுக்கு திருமண வாழ்க்கையோ பிள்ளைகளாலேயோ ஒரு நல்ல பலனை தான் நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லலாம். ரெண்டு விஷயம் மட்டும் தனுசு ராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையில் கவனத்தில் எடுத்துக்கிட்டாவே போதும். உங்கள் வாழ்க்கை சிறப்பு. அதாவது முன்னோர் வழிபாடு செய்கிறதும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தாவே போதும். உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்படைன்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நீங்கள் கருதுறப்ப கண்டிப்பாக முன்னோர் வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றம் ஏற்படும். நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது, அதை தடுக்கணும்னா ரெண்டே சக்தியால் மட்டும்தான் முடியும். ஒன்று நம்முடைய பித்தர்கள் சொல்லக்கூடிய முன்னோர்கள், அதே மாதிரி நம்முடைய குலதெய்வம். நீங்கள் இந்த 2 பேரையும் தொடர்ந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுக துக்கங்கள் எல்லாமே கடந்து உங்களுக்கு இன்பமான வாழ்வு கிடைக்குங்கிறதா உண்மை. அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. சித்தர் வழிபாடும் மகான்கள் வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக அதற்கு தீர்வு காண விருப்பப்பட்டா, ஜோதிட ரீதியாக பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டா இந்தியாவில் சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியாக நீங்கள் சந்தேகங்களுக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பெற்றோர்களுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கொடுக்கக்கூடிய வாக்கை இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக கொடுங்க. உற்றார் உறவினர் வழியில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு எல்லாமே மாறக்கூடிய நேரம். இது வரைக்குமே உங்களை கண்டாவே கண்டும் காணாமல் போயிருந்த உறவினர் கூட இனி உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. ஒரு சில நேரங்களில் ஊர் மாற்றம் செய்யலாமா நீங்கள் நினைக்கலாம். அதை எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள்.
அதே மாதிரி பொருளாதார பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு படிப்படியாக மாறப்போகுது. இந்த 2 வார காலகட்டமே உங்களுக்கு உழைப்புக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் தரப்போகிறீங்க. பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலம் சிறப்பாக இருக்கும். எல்லா வழியிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாரம் தான். மங்கள காரியம் வீட்டில் நடக்கும். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு எல்லாமே நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, ஆலயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப பிரபலமானவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதால புதிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, ஜல்லி, இரும்பு இந்த மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசி அதிபதி பொறுத்த வரைக்குமே கூடவே சனியோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு பாகப்பிரிவினை மாதிரியான விஷயம் சுமூக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சொத்து சேர்க்கையும் சிறப்பு தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடி வரும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் கூட ஆர்வம் காட்டுங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். தொடர்ந்து வீடு மாற்றம், இடமாற்றம் இது எல்லாமே நீங்கள் எதிர்பாராமலே வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த வீடு மாற்றம், இடமாற்றம் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வர பாருங்கள். எதையுமே யோசித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான பலன் தான். அப்பப்போ தேக ஆரோக்கியங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சீர்கெடுத்தான் செய்யும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே உடனடியே செயல்படுத்த முடியலையேங்கிற ஒரு கவலை இருக்கலாம். இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது குறையதான் ஆரம்பிக்கும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு பாதியிலே நிற்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய பணி கூட இனி உங்களுக்கு சிறப்படையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. வேலை செய்கிற இடத்துல மட்டும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மேல் அதிகாரிகிட்டையோ சக பணியாளர்கிட்டையோ பழகிறப்ப கூடுமான வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். நீங்கள் மற்றவங்களை நம்பி எந்த காரியம் செஞ்சாலுமே இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக தான் செய்யணும். கூடவே உங்களுடைய மேலோட்டமான பார்வைங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்க. புதிய பொறுப்பு இல்லாமல் இந்த காலத்தில் தேடி வரலாம். அதே மாதிரி உங்ககிட்ட நேருக்கு நேராக நல்லா பேசுகிறவங்க கூட மறைமுகமாக சில குறுக்கீடுகளை உருவாக்குவாங்க. அதனால் யாரையுமே நம்பி எதையுமே செய்ய வேண்டாம். ஒரு ரகசியமாக உங்ககிட்ட கொண்டாந்து வைக்கிறாங்கன்னா கூட நீங்கள் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க. பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் பொறுத்து போகிறது தான் நல்லது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபம் நிறைஞ்சதாக தான் இருக்குது. ராசி அதிபதி குருவோட வக்கரங்கிறது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதனுடைய சேர்க்கையாக இருக்கிறது தனுசு ராசிக்கு முன்னேற்றம்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு கூட இந்த காலத்தில் உங்களை புகழ்ந்து தான் பேச போகிறாங்க. பணப்புழக்கம் அதிகமாக தான் இருக்கும். புகழ்ந்து பேசுகிறாங்கிறதுக்காக இந்த காலத்தில் கொஞ்சம் மனசை நீங்கள் தளர விட வேண்டாம். புகழ்ச்சிங்கிறது இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்கள் திறமைக்கு தகுந்த ஊதிய உயர்வு கிடைக்கும். நிலுவிலிருந்து சம்பள பாக்கி கூட வசூலாகும்னு சொல்லலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கை துணை ரீதியாக உங்களுக்கு இந்த காலத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் இல்லாமல் அமையலாம். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் ஆன்மீக சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுக்கு தாய்வழி ரீதியாக ஆதரவு கிடைக்க போகுது. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வசதியான வாய்ப்பில் உங்களுக்கு வரன் வந்து அமையலாம். பொதுநல ஈடுபாடு, ஒரு சமூக சேவைங்கிறது உங்கள் மனசில் அதிகமாக தான் இருக்கும். ஆரோக்கியமான பிரச்சனை மட்டும் அப்பப்போ வந்து போகலாம். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் செலவுங்கிறது அதிகமாக இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உண்மை பேச முடியாமல் ஒரு சில நேரங்களில் நீங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் யோசித்து பேசுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. கூடவே துர்க்கை அம்மன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். வீட்டில் 2 நேரமுமே நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது கூட இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருன்னே சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நீங்கள் போகுது. இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கலாம். அதில் வளர்ச்சிங்கிறது இருந்திருக்காது. நீங்கள் வளர விடாமல் பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இனி உங்களுக்கு சிறப்பாக ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். உழைப்போட முக்கியத்துவம் நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் இதையே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, இந்த காலத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். அப்பப்போ தேக ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துக்க பாருங்கள். பிள்ளைகளோட புத்தி சாதுரியங்கிறது உங்களுக்கு மனமகிழ்ச்சி இந்த காலத்தில் ஏற்படுத்தி தரும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். எதிர்பார்க்கக்கூடிய உதவி கூட உங்களுக்கு தன்னால் கிடைக்கும். திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெற்றி. அதே மாதிரி முயற்சிகளுக்கு கூட சாதகமான பலன் தான் கிடைக்கும்.
உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் நிதானமான போக்கு தான் தேவை. அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். பகை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. மொத்தத்தில் மனோ தைரியங்கிறது உங்களுக்கு தன்னால் அதிகரிக்கும். செலவு ஒரு பக்கம் இருந்தாலுமே அதற்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வரது கூட இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் ஏற்படும். தடைப்பட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.